அது சக்ஸஸ். ஏன்னா தமிழ் டைரக்டர்ஸ் கொடுக்காதது நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. இந்த கதையை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த கதையை கேட்ட உடனே இந்த படத்தை சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இந்த தருணத்தில் நம்ம விடிவி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கணும். ஏன் அவர் எங்கே காணும்னு தெரியல, ஏதோ கோச்சிக்கினார்னு நினைக்கிறேன். ஸோ விடிவிக்கு நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா காலையில் 8 மணிக்கு அவர் தான் வந்து இந்த கதை சூப்பர் கதையாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன உடனே ஆஃப்டர்நூனே மீட் பண்ணேன்னு சொன்னேன்னா ஆஃப்டர்நூனே மீட் பண்ணோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோடனே மீன் சாப்பிட்டோம், ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாரு, அதை சாப்பிட்டோம். உடனே அட்வான்ஸை கையில் இருந்த காசை என்னவோ இருந்து அப்படி நீங்கள் சும்மா அட்வான்ஸாக வச்சுங்க, நீங்கள் 2 வருஷத்துக்கு கழிச்சு கூட பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லி அவரை ஃபஸ்ட்டு டேரக்டர் ப்ரொடியூசர் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவரை கமிட் பண்ணேன். சரி இந்த கதையை போய் கரெக்டான ஒரு இடத்துல நம்ம போய் சொல்லணும். ஆக்சுவலி வெங்கட் பிரபு சாருக்கும் சொல்லிக்கணும், அவரும் இப்போ தாங்க சமீபத்தில் தான் நீங்கள் எப்போ மீட் பண்ணீங்களோ அன்றைக்கி தான் அவர் போயிட்டார் போல இருக்கு பாருக்கு. ஸோ அவர் இந்த அதாவது என்ன அவர் வெங்கட் பிரபு எப்போ மீட் பண்ணாரோ ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் நாங்கள் வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் பார்க்கணும், ஒரு நல்ல ஒரு இதில் வந்து நம்ம எல்லாம் பிக் பிளேயர்ஸோடலாம் உட்காந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது கண்ணன் ரவி சார் மூலமாக தான் எங்களுக்கு நடந்தது. அதுக்கு தீபக் ரவி ரொம்ப பயங்கரமான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்தாரு. அதாவது அங்கே இருக்கிற ஸ்டேடியமே அவங்கள மாதிரி அவங்களுதுங்கிற மாதிரியே ஃபுல்லாக அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எல்லாரையும் பியூட்டிஃபுல்லாக உட்கார வச்சாங்க. ஸோ அங்கே ஏற்பட்ட இந்த ஒரு நட்பு தான்